நாளைக்குள்ள வேற இடத்துல நிச்சயமாகி கல்யாணமே ஆயிடும். இதுவரைக்கும் நீ பார்த்து வந்த பெண்களுக்கு மட்டும்தானே வேற இடத்துல நிச்சயமாகி கல்யாணம் நடந்திருக்கு. ஆமா, இந்த பெண்ணை பார்த்து நீ வர வேண்டாம். உனக்காக நாங்க பார்த்து முடிவு பண்ணோம். பேச செஞ்சப்பா. வணக்கங்க. வணக்கம். மீனாட்சி வாங்க தருகிறேன். என்ன விளைவு தூரம்? லதா கல்யாணத்தை முடிச்சு வச்சவன் நான் தான். இப்போ லட்சுமி கல்யாணத்தை முடிச்சு வைக்க போறவன் நான் தான். இங்க கையில கட்டவங்க. மாப்பிள்ளை வரலீங்களா? இப்போ வரல. அது மாப்பிள்ளையை பார்க்காம எப்படி கல்யாணத்தை பேசி முடிக்கிறது தருகிற? மாப்பிள்ளையா நீங்க பார்க்கணும், அவ்வளவுதானே? ஆள் எப்படி? என்ன வேலை? வேலையே கிடையாதுங்க. அவன் எங்க வேலை செய்யணும்? உட்காந்து சாப்பிட்டாலும் ஒவ்வொரு தலைமுறை தானுங்க. அந்த ஊர்ல அவன் மாதிரி பணக்காரனே கிடையாதுங்க. லட்சுமி, 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 இதான் மாப்பிள்ளை போட்டோ. உனக்கு பிடிச்சிருக்கா? ஒன்னு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாப்பிள்ளையாவது ஏற்பாடு செஞ்சிடலாம். என்னம்மா? போமா, போய் நமஸ்காரம் பண்ணிக்க. பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இந்த காலத்துல இவ்வளவு அடக்க ஒடுக்கமான பொண்ணை பாக்குறத அத்தியம் தாங்க. குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு பொண்ணுனா இப்படிதாண்டி இருக்குன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்தம் இருக்கு. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். உங்க அபிப்பிராயம் எப்படி? சரிங்க, அப்படியே செய்வோம். எவ்வளவு பெரிய முள்ள பார்த்து நடன்னு சொன்னா கேட்கணும். பார்த்து நடக்க நீங்க விட்டா தானே. நடக்கும் போது கையை பிடிக்கிறதும் இடுப்பை தொடுறதும் என்னமோ சின்ன சின்ன செய்வீங்களா? அதெல்லாம் கல ஆர்வம் நினைக்கணும்ல. சிறந்த கலைஞனுடைய கைத்திறல்ல செதுக்கிய சிலையாத்தான் ஒண்ணு நான் நினைக்கிறேன். சிலையை பார்க்கணும்னா கலைக்கூடத்துக்கு போங்க. இயற்கையா இருக்கிறதுக்கு துணி கட்டி பார்க்கறது நாகரிகம், கட்டாம பார்க்கறது ரசனை. அப்படின்னா உங்களுக்கு நாகரிகம் தேவையா ரசனை தேவையான்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், புருஷனுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறவதான் நல்ல மனைவின்னு சொல்லுவாங்க. நீ எப்படி? நீங்க சொல்றப்படிப்பா அப்படின்னா நான் சொல்றபடி நீ முதல்ல சொல்லுங்க. மனுஷன் பிறக்கிறான் இறக்கிறான், எதையில அவன் நினைச்சதெல்லாம் நடக்கணும். இதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய ஆசை. நீங்க நினைக்கிறது உனக்கு சிலையா எழுதி உன் மேலின் வெளியில் வந்துட்ட அந்த தீட்டி பார்க்க ஆசைப்படுறேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த புறத்துல கீழே நல்லா என்னுடைய நோக்கத்தை நீ தப்பாக்க போகிறேன். அதான் உன் மனசு இப்படி கேவலமா நினைக்கிறேன். எங்க அக்காவுக்கு கல்யாணம்
புரிஞ்சுக்க பாப்பம் உனக்கு இல்லையேன்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தம். நான் சொன்னது சரியா போச்சு இல்ல? உன் லைஃப்ல விசித்திரமா இருக்கப்பா. அது சரி, நீ யாருடைய கல்யாணத்துக்காக போயிருக்கியா? போனதே கிடையாது. எனக்கு உங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய இருக்காங்க. கல்யாண பத்திரிகை கொடுத்து வரணும்னு கேட்டுக்குவாங்க. நானும் போகணும்னு தான் நினைப்பேன். ஆனா அந்த சமயம் பார்த்து ஏதாவது ஒரு முக்கியமான வேலை வந்து என்ன கல்யாணத்துக்கு போகாம பண்ணிடும். அப்ப ஒண்ணு செய்வோம், இந்த கல்யாணத்துக்கு நாம் எல்லாருமே போவோம். நமக்கு முன்கம் தெரியாதவங்க வீட்டுக்கு எப்படிப்பா போறது? என்னப்பா இது? அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இருக்கு, போவோம். ஏன்னா இதுவரைக்கும் என்ன அழைச்சவங்க கல்யாணத்துக்கு நான் போனதே இல்லை. அது மட்டுமல்ல, நான் பார்க்க போன பொண்ணுங்களுக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு. இப்ப என்னன்னா, எனக்காக நீங்க பொண்ணு பார்க்க போனீங்க, அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அப்ப ஏற்பட்ட பாக்கியசாலி யாரு, எப்படி இருப்பான்னு பார்த்து மனமாற ஆசீர்வதிக்கணும். கல்யாணம் எப்ப தெரியுமில்ல? நாளைக்கு காலையில 6 to 7 எனக்கு சீக்கிரம் லட்சுமியை கூட்டிட்டு வா. பொண்ணு வந்து மாப்பிள்ள நான் தான் தெரிஞ்சா காணிக்கத்தை ஒத்துக்க மாட்டேன். அதனால முகத்தை வேறு பக்கமா திருப்பிக்கிட்டா நடந்ததை மறந்துட்டு நடக்க போறது கவனிங்க. ஆமாமா, அதைத்தான பார்க்கணும். அப்பா, இந்த பொண்ணை நான் கட்டிக்கிற முடியாது. தம்பி, அவசரப்படாது. ஒரு பொண்ணு தன்னோட எதிர்காலத்தை சபையில வச்சு தீர்ப்பை உன் மூலமா எதிர்பார்த்து இருக்குது. நீதிபதியா இருக்க வேண்டியவன குற்றவாளியா ஒதுக்கி போன பிற்பாடு தீர்ப்பை யார் சொல்ல வேண்டியது? நீங்க தீர்மானிச்சுங்க. தம்பி, உன்னுடைய முடிவுல தான் என் பொண்ணோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு. பிச்சை கேட்கிற மாதிரி கேட்க மனமிறங்கி தாலி கட்டி முடிப்பா. மனசுக்கு பிடிக்காத பொண்ணோட காலமெல்லாம் நிம்மதியா வாழ முடியுமான்னு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என் வாழ்க்கையிலே இன்னைக்குத்தான் முதலா ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன், அதுவும் வாழ்த்துட்டு போக. அந்த பாக்கியமும் எனக்கு இல்லாம போயிடும் போது இருக்கேன். அப்ப நாம புறப்படலாமா? வேணும், இருக்கட்டுமே. அவங்களுக்காக நானே வாதாடி மாப்பிள்ளையை சம்மதிக்க வச்சு இந்த கல்யாணத்தை சுகமா நடத்த வழி பண்றேன். புரியுது? ஆமா, இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு வாழ்த்தாம நான் வரமாட்டேன். இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. மனவரைக்கு வந்துட்டு கல்யாணம் நின்று போனா அப்புறம் யார் தம்பி கட்டிக்குவாங்க? கழுத்துல தாலி கட்டுவேன்னு தலை குறிஞ்சு நிக்கிற என் பொண்ணுக்கு வாழ்வு கொடு தம்பி, மாங்கல்ய பிச்சை கொடு. அம்மா, எனக்காக யாரும் மாப்பிள்ளை வீட்டார்த்த பிச்சை கேட்க வேண்டியதில்லை. அவங்க போகட்டும், விடுங்க. அப்பா, என்னை கல்யாண கோலத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, பார்த்தாச்சு. இது விட்டபடி நடக்கட்டும்பா. சரி சரி, வாங்க போலாம். ஐயா, நீங்க இவ்வளவு நடந்தும் நிற்கதியா நிக்கிற ஒரு பொண்ணுக்காக வாதாட யாருமே முன்வரலையேங்கிற நியாயமான கவலை எனக்கு வந்தது. யாராரோ என்னென்னமோ தியாகம் எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த நேரத்தில் ஒரு பெண்ணை மனமறங்கி ஏத்துக்கிறது தான் பெரிய தியாகம்னு நான் நினைக்கிறேன். என் வாழ்க்கை நரகம் பண்ணிக்கிட்டு அதுக்கு தியாகங்கிற முகம் வச்சுக்க நான் ஒண்ணு தயாரா இல்ல. இந்த பெண்ணோட கதி விதி எழுதினவருக்கு தான் தெரியும். அதுவும் போற கடை விளங்காதவன இந்த பொண்ணை பத்தி ஊரே சொல்லுது. ஊர் கிடக்கட்டும், நீ சொல்லு. இந்த பொண்ணு போற இடம் லட்சுமிகரமா வழங்காது.
For more updates, like, comment, subscribe to our channel.